இப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் உண்மையான சமூக நீதி என்று எங்க தலைவர் மதுரை மாநாட்டில் பேசினார். விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் பேசினார். இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று யாரெல்லாம் கேட்கிறார்கள்? எல்லாருமே கேட்பாங்க சார். கேட்காத யாராவது எப்பத்துல இருந்து கேட்கறாங்க? ஏன் 2021க்கு பிறகு தானே எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. திமுகவிடம் யார் கேட்டாங்க நம்ம ஒரே கேள்வி. இப்ப ரொம்ப அது வலுவாக வருவதற்கான காரணம் என்ன சொல்லுங்க? விஜய் அறிவிச்சதுனால தானா? எங்க தலைவர் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசிய பிறகுதான் காங்கிரஸ் எனக்காவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்டதுண்டா? இப்ப ஏன் கேட்கறாங்க? எங்களுக்கு அதிகாரம் வேணும், அங்க மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மினிஸ்டர் கேட்டிருக்கீங்கல்ல, இங்கேயும் கொடுங்க அப்படின்னா சும்மா பேசுவாங்க. கடைசி நேரத்துல அதெல்லாம் இதாயிடும். அப்ப இங்க நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியை சமூக நீதி ஆட்சி என்று சொல்வது அபத்தமா இல்லையா? சமூக நீதி என்றால் என்ன? என்ன? உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் சம வாய்ப்பையும் சம உரிமையும் கொடுப்பது தானே சமூக நீதி. ரைட், கரெக்ட். திமுக என்கின்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு யார் காரணம்? மக்கள். அதையும் தாண்டி அந்த கூட்டணி கட்சிகளா? கூட்டணி கட்சியினுடைய உழைப்பு இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சா? காங்கிரஸோட உழைப்பு இல்லாமல், கம்யூனிஸ்டுகளோட உழைப்பு இல்லாமல், விடுதலை சிறுத்தைகளுடைய உழைப்பு இல்லாமல், திமுகவினுடைய கூட்டணி கட்சியின் உழைப்பே இல்லாமல், அவருடைய தயவே இல்லாமல், அந்த கட்சியினுடைய தோழர்கள் வீதி வீதியாக சென்று திமுகவுக்கு ஓட்டு கேட்காமல் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சா? அதுக்குதான் எம்எல்ஏ ஆயிருக்காங்கல்ல. அதிகாரத்துல பங்கு. அது அதிகாரம் தானே. எம்எல்ஏங்கிறது அதிகாரம் இல்லையா? அப்ப அமைச்சர்ன்றது அது அதுக்கு மேல இருக்கிற அதிகாரம். அதை கொடுக்க மாட்டேன்றீங்க. ஏன் கொடுக்கணும்? அதானங்க சமூக நீதி. அதுதான ஒரு சமத்துவம். நானும் நீங்களும் டீல் பண்ணிக்கிறோம். எம்எல்ஏ வந்து மக்கள் கொடுக்குறாங்க. மக்கள் ஓட்டு போடுறதுனால எம்எல்ஏ. அமைச்சர் யார் கொடுக்குறா? அமைச்சர் யார்? அதே மக்கள் தான் சார். அமைச்சர் யார்? அதே மக்கள் தான். எம்எல்ஏ மக்கள் கொடுக்குறாங்க. அமைச்சரை யார் தீர்மானிக்கிறாங்க? எம்எல்ஏக்கள். இந்தா உன்கிட்ட எத்தனை ரூபா கொடுத்தாரு? என்ன வாங்க சொல்லி பழம் சொன்னாரு. எத்தனை? 2 வாங்கினீங்களா? ஒண்ணு இந்தா இவர்கிட்ட இருக்கு. இன்னொன்னு எங்க? இன்னொன்னு இது. அந்த ஆளும் அரசாங்கம் தீர்மானிக்கும். அதுதான் சார் முதலமைச்சர் தீர்மானிப்பார். ஆளும் அரசாங்கம் எல்லா அமைச்சர்களும் ஒரே கட்சியை சார்ந்தவர்களுக்கு கொடுப்பது சமூக நீதியா சமூக அநீதியா? இல்ல சார். இப்ப என்னன்னா மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போடுறோமா? ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆகிறாங்களா? அந்த எம்எல்ஏக்கள்ல பெரும்பாலானவங்க சேர்ந்து, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவு 118 பேர் சேர்ந்து ஒருத்தர முதலமைச்சர் ஆக்குறாங்க. ஆமா. அந்த முதலமைச்சர் தனக்கு தேவையான அமைச்சர்களை உருவாக்கிக்கிறார், நியமிச்சுக்கிறார். அந்த எம்எல்ஏக்கள்ல இருந்து தனக்கு தேவையான ஆட்களை அமைச்சர் ஆக்கிறார். ஏன் அவர் கட்சியில மட்டுமே அமைச்சரா வச்சிருக்காரு? அவங்க மட்டும் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சாங்களா? ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடி தாவேக்கால ஒருத்தர் கூட அமைச்சர் கொடுக்கல, கேபினெட் கொடுக்கல, ராஜ்யசபா கொடுக்கல? மோடி எங்க எங்களுக்கு கொடுக்கணும்? ஸ்டாலின் எங்களுடைய கொள்கை எதிரி. ஸ்டாலின் மோடி எங்க அரசியல் எதிரியா இருக்காரு. 118 பேர் பெரும்பான்மைக்கு மேலேயே ஆதரவு வச்சு ஒருத்தர் முதலமைச்சராகி வந்துட்டார். எப்படி வந்தாருன்னா கேள்வி. ஜெயிச்சு. எப்படி ஜெயிச்சாரு? யார் மூலமா ஜெயிச்சாரு? யார் வாக்கு சேகரித்தார்? 230 யார் உழைத்தார்? இன்னொன்னு இத பேச வேண்டியது யாரு? விசிகாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மதிமுகவும் பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று தானே கேக்குறாங்க. அதை ஏன் திமுக கொடுக்கல? அப்ப கொடுக்காத திமுகவை சமூக நீதி ஆட்சி என்று ஏன் பேசுறீங்க நம்ம கேக்குறோம். சரி, எங்க தலைவர் மாநாட்டுல சொல்றாரு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் நான் பங்கு தரேன் அப்படின்றாரு. அப்ப தமிழ்நாட்டுல 2026 உண்மையான ஒரு சமூக நீதி ஆட்சியை எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் உருவாக்க போறாங்க. சரி, அதிமுக கொடுத்துட்டு போகுது. நாங்க தாங்க ஆட்சிக்கு வர போறோம். நாங்க பிரைமரி ஃபோர்ஸ். அதிமுக அது நீங்க அதிமுக யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு உட்கார